ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? 5 மாதம் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மளை நடத்தி இருக்கிறார். மனதார ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க. சந்தோஷத்தோடு கம்பீரமாக இந்த காலை வேளையில் ஜூன் 1ஆம் தேதியில் ஆண்டவரை துதித்து பாடுங்க. சகலத்தையும் அவர் பார்த்து கொள்வார். ஏன் பயப்படுகிறீர்கள்? கலங்காதீர்கள். இந்த மாதத்தினுடைய தேவைகள் எல்லாம் அதிசயமாக சந்திப்பார். உங்கள் பிள்ளைகளுடைய படிப்புக்கு வேண்டிய வழிகளை திறந்து கொடுப்பார். தேவைகளை சந்திப்பார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யாராக இருந்தாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் எலும்பி பிரகாசி ஊழியங்களின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் கிருபை இருக்கு, அவருடைய இரக்கம் தயவு இந்த மாதத்தில் உங்களை சூழ்ந்து கொள்வதாக. இந்த மாதத்திலும் கர்த்தர் நம்மோடு பேச நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறாப்பா. இந்த மாதத்திலும் நீங்க எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ நீங்க சந்திங்கப்பா. ஒருவேளை நல்ல காலேஜில் சேரணும்னு நினைச்சிருக்கலாம், நல்ல ஸ்கூல்ல படிக்கணும்னு நினைச்சிருக்கலாம். புதிய வகுப்புக்குள் செல்லக்கூடியவர்களாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டிய தேவைகளை சந்திங்கப்பா. விசேஷ ஞானத்தை தாங்க, புது வழிகளை திறந்து கொடுங்க. கர்த்தருடைய சித்தத்தின்படி படிக்கட்டும், கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழட்டும் அப்பா. மனுஷீக ஆலோசனையின்படி அல்ல, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க எப்படி என்ன பாடம் எடுத்து படிக்கணும் நீங்க நினைச்சிருக்கீங்களோ அதன்படி படித்து தேவ நாமம் பிள்ளைகள் மூலம் மகிமை அடைவதாக ஜீசஸ் நேம் உங்களுடைய ஆளுகைக்குள்ள கொடுக்கிறப்பா. தேவையெல்லாம் சந்திங்கப்பா. நல்ல சுகபலனை கட்டளையிடுங்கப்பா. உங்க இரக்கம் கிருபை இந்த ஒவ்வொரு குடும்பத்திலும் தங்கியிருக்கும்படியாய் நான் ஜெபிக்க. ஏசப்பா, இந்த நாளிலும் நீங்க எங்களோடு கூட பேசுங்கப்பா. ஜீவனுள்ள வல்லமை நிறைந்த வார்த்தையின் மூலம் இடைப்படுங்க. நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். இயேசுவின் நாமம் மட்டும் மகிமை அடைவதாக. ஏசப்பாவுடைய நாமம் மட்டும் மகிமை அடைவதாக. இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களோடு தாழ்மையோடு இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்றும் ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். எவ்வளோ அருமையான தேவனுடைய வார்த்தை பார்த்தீங்களா? எப்பொழுதும் பிசாசானவன் என்ன செய்வானா, எப்பொழுதும் பயத்தை உண்டாக்கும், கலக்கம், சோர்வு. இதுதான் அவனுடைய வேலை. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் அவனுடைய திட்டமாக காணப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நம்ம ஏசப்பா உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து சொல்றார், இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கலாம், அநேக தேவைகள் இருக்கலாம். உங்கள் சரீரத்தில் ஒருவேளை பலவீனப்பட்டதுனால என்னாகுமோன்ற பயமா, என்ன விதத்தில் எதிரிகளினால் வருகிற சோதனையினால் வருகிற பிரச்சனையினால் வருகிற பயத்தோடு இருக்கீங்களா? கலக்கத்தோடு இருக்கீங்களா? நான் எப்படி இந்த மாதத்தை நடத்துவேன்? எனக்கு வர வேண்டிய சில பணங்கள் வர வேண்டியது இருந்தது, அது வர தடையாக இருக்கிறதே, எனக்கு கிடைக்குமா? தடைப்பட்ட நன்மைகள் ஆசீர்வாதங்கள் குடும்பத்தில் வருமா? எல்லாம் உங்களை பயத்தை உண்டாக்கி நடக்குமா நடக்காதா என்ற ஒரு ஏக்கம், கவலை, பாரம் உங்களை சூழ்ந்திருக்கிறதுல இருதயம் கலங்காது இருப்பதாக இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார். என்ன தெரியுமா? பயப்படாத, திகையாத, கலங்காதன்னு சொல்றார். நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன் சொல்றார். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்க. திகையாத, நான் உன் தேவன் என்று உங்களை பார்த்து சொல்றார். திகைச்சு போய் நிக்காதீங்க, கலங்கி போய் நிக்காதீங்க. தேவாதி தேவன், சர்வ வல்லவர், சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர், அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிடு நிற்கும். அப்படிப்பட்ட தேவன் அவர் சொல்றார், கலங்காதே. அவர் சொல்றார், நீ கலங்காதே என்றார். அதற்கு பதில் அந்த கலக்கத்தை நீக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாகும்.
நன்மையான காரியங்களை காண செய்வார். பயப்படாதீங்க, நன்மையை காண்பீர்கள். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், பயம் வேண்டாம். தேவன் அதை அமைதிப்படுத்துவார். நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனா வாய்க்கால் தண்ணீரால் நிரம்போ. எந்த வழியிலும் வழியே இல்லை என்று நீங்க இருக்கலாம். ஆண்டவர் சொல், பயப்படாத. ஆனா நீங்க ஒன்று செய்யணும். என்ன தெரியுமா செய்யணும்? உங்க சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கர்த்தரை தேடுங்க. ஏசப்பாவை தேடுங்க. அவர் சிந்தின ரத்தத்தால தோய்க்கப்பட்டவர்களாக நீங்க வாழுங்க. எல்லா பயமும் உங்களை விட்டு போயிடும், எல்லா சோர்வும் உங்களை விட்டு போயிடும், எல்லா கலக்கமும் உங்களை விட்டு போயிடும். காரணம் என்ன தெரியுமா? அவர் உங்களுக்கு சகாயம் செய்வார். அவர் உங்களுக்கு சகாயம் செய்வார். அவர் நீதியின் வலக்கரத்தினால் உங்களை தாங்குவார். பயம் வேண்டாம், பயம் வேண்டாம். பயம் வேதனை உள்ளது. அதனால்தான் ஆண்டவர் சொல், பயம் வேண்டாம், பயப்படாதீங்க. எதுவும் உங்களுக்கு தீங்கை விளைவிக்க முடியாது. இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ள உங்க குடும்பத்தை கொடுத்து இந்த மாதத்தை ஆரம்பிங்க. செட்டைக்குள்ள, ஏசப்பாவோட செட்டைக்குள்ள வாங்க. ஏசப்பாவோட ரத்த கோட்டைக்குள்ள வாங்க. அவருடைய சித்தப்படி, அவருடைய போதனையின்படி இந்த மாதத்தை வாழ அர்ப்பணித்து ஓடுங்க. எல்லா தடைகளும் உடைவதை பார்க்க முடியும். எல்லா வித சோதனைகளை ஜெயிக்க முடியும். உங்க பலவீனத்துல பலன் உண்டாகும். எல்லா வியாதி பலவீனங்கள் உங்களை விட்டு நீங்குவதை காண முடியும். கர்த்தர் உங்களை சுகமாக்குவார், ஆசீர்வதிப்பார். உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக எபிரேயர் 4:16 இப்படியாக போட்டிருக்கிறது. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தின் அண்டையில சேர கடவோம். கிருபாசனத்தின் அண்டையில வாங்க. அந்த இடத்துல சகாயம் கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும், தேவனுடைய இரக்கம் தயவு கிடைக்கும். அவரிடத்தில் ஏறெடுங்க, ஜெபத்தை விண்ணப்பங்களை ஏறெடுங்க, உங்களை தாழ்த்துங்க, உங்க பாவங்களை அறிக்கை செய்யுங்க. அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையாக ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபித்து பாருங்களேன். கர்த்தர் உங்க எல்லா பயத்தையும் எடுத்துருவார், எல்லா பயத்தையும் எடுத்துருவார். சகாயம் செய்யும் கிருபையை கொடுப்பார். தேவ கிருபை நம் நிர்மூலம் ஆகாதிருப்பது தேவனுடைய கிருபை. எல்லா பயத்துக்கும் விலக்கி கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக. இந்த புதிய மாதத்திலும் கர்த்தருடைய கரம் உங்களை ஆசீர்வதிப்பதாக. இருதயம் கலங்காது இருப்பதாக. இந்த மாதம் முழுவதும் கண்மணியை போல கர்த்தர் உங்களை காப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, நன்றியோடு உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறப்பா. அப்பா, யார் யார் உள்ளத்துலலாம் பயம் இருக்கிறதோ இந்த பயத்தெல்லாம் எடுத்துருங்கப்பா. தைரியத்தை தாங்கப்பா. கர்த்தர் எல்லா காரியங்களும் செய்து நன்மையை கட்டளையிடுவார் என்று நம்பிக்கையோடு வாழ கிருபை தாங்கப்பா. கிருபை தாங்க, பாதுகாப்பு தாங்க. எல்லாத்தையும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. அவங்க ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்க. போக்கியம் வரத்தையும் முதற்கொண்டு என்றைக்கும் காத்துக்கொள்ளுங்க. உண்மையே நோக்கி பார்க்க கிருபை தாங்க. ஜெபத்துல தரித்திருக்க கிருபை தாங்க. பயத்தை நீக்கி மகிழ்ச்சியால நிரப்புங்க, விசுவாசத்தால நிரப்புங்க, தைரியத்தின் ஆவியால நிரப்புங்க, பலனுள்ள ஆவியால நிரப்புங்க. கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளுங்க. கரம் பிடித்து நடத்துங்கப்பா, கரம் பிடித்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களோடு தாழ்மையோடு இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.